Good morning students. Today teaching for class 10th science. Today about the topic type of telescope. Types of telescope. இது நம்ம தமிழ்ல தொலைநோக்கியின் வகைகள் அப்படி நம்ம சொல்லுவோம். ஆல்ரெடி நம்ம ப்ரீவியஸ் கிளாஸில் மைக்ரோஸ்கோப்பை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். மைக்ரோஸ்கோப் அதாவது நுண்ணோக்கி அதை பற்றி நம்ம ஆல்ரெடி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். இன்றைக்கி டுடே கிளாஸில் டெலஸ்கோப் அப்படின்னா நம்ம தமிழில் தொலைநோக்கி அப்போ நம்ம சொல்லுவோம். அந்த தொலைநோக்கியில் இரண்டு வகை இருக்குது, அதாவது 2 டைப் ஆஃப் டெலஸ்கோப் இருக்குது. ஒன்று ரிஃப்ளெக்டிங் இருக்குது, ஒன்று ரீஃப்ராக்டிங் டைப்ஸ் இருக்குது. அதாவது ஒளி எதிரொலிப்பு தொலைநோக்கி இருக்குது, அதுக்கப்புறம் ஒளி விலகல் தொலைநோக்கி இருக்குது. அதை பற்றி நம்ம டுடே கிளாஸில் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்குவோம். இங்கே ஃபஸ்ட்டு ஒன், அக்கார்டிங் டு ஆப்டிக்கல் ப்ராப்பர்ட்டி இட் இஸ் கிளாசிஃபைடு இன்டு 2 குரூப்ஸ். அதாவது டெலஸ்கோப் தொலைநோக்கியே இரண்டு வகைகளாக பிரிக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது டெலஸ்கோப் எத்தனை டைப்ஸ் இருக்குது? 2 டைப்ஸ் இருக்குது. ஃபர்ஸ்ட் ஒன் ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப். செகண்ட் ஒன் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். In refracting telescope in lenses are used Galilean telescope. அது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, ஃபஸ்ட்டு ஒன் ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப், ஒளி விலகல் தொலைநோக்கி அப்போ நம்ம சொல்லுவோம். இது எங்கெங்கே பயன்படுது அது மாதிரி சொல்லியிருக்காங்க. இன் ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப் லென்சஸ் ஆர் யூஸ்டு கலிலியன் டெலஸ்கோப். கலிலியன் கண்டுபிடிச்ச டெலஸ்கோப்பில் எது யூஸஸ் அப்படின்னா லென்ஸ் பயன்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்கிறாங்க. அதாவது ஒளி விலகல் மெத்தடு பயன்படுத்தக்கூடிய லென்ஸ் வகையிலான தொலைநோக்கியில், அதாவது கலிலியன் தொலைநோக்கியில் என்ன பயன்படுத்துகிறாங்க? ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் கெப்லரின் டெலஸ்கோப். அதுக்கப்புறம் செகண்ட் வந்து இந்த லென்ஸ் டெலஸ்கோப் எதில் பயன்படுத்துகிறாங்க? கெப்லரின் டெலஸ்கோப்பில் பயன்படுத்துகிறாங்க. அதுக்கப்புறம் அக்ரோமேட்டிக் ரீஃப்ராக்டர்ஸ் ஆர் சம் ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப். அதாவது சம் ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப் அதில் பயன்படுத்துகிறாங்க. ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப் அப்படின்னா லென்ஸ் பயன்படுத்தப்பட்ட நம்ம தொலைநோக்கி அப்படின்னு சொல்லுவோம். இதில் கலிலியன் டெலஸ்கோப் யூஸ் ஆகுது, கெப்லரின் டெலஸ்கோப்பில் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அக்ரோமேட்டிக் ரீஃப்ராக்டர்ஸ் ஆர் சம் ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப்பில் யூஸ் ஆகுது. நெக்ஸ்ட்டு இன் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் த பேராபோலிக் மிரர்ஸ். அதுக்கப்புறம் செகண்ட் டைப் நம்ம என்ன பார்க்குறோம்? ரிஃப்ளெக்டிங் ஒளி எதிரொலிப்பு. அதாவது ஒளி எதிரொலிப்பு முறையில் செயல்படக்கூடிய தொலைநோக்கி பற்றி தான் பார்க்குறோம். இன் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் பேராபோலிக் மிரர்ஸ் ஆர் யூஸ்டு கிரெகரியன் நியூட்டன்ஸ் அண்டு கேசோகிரைன் டெலஸ்கோப் ஆர் சம் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். அதாவது நம்ம மேக்ஸிமம் இதில் எத்தனை டைப்ஸ் இருக்குது? 2 டைப்ஸ் இருக்குது. ஒன்று ரீஃப்ராக்டிங் ஒன்றுக்கு, இன்னொன்று ரிஃப்ளெக்டிங் இருக்குது. ரீஃப்ராக்டிங் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? லென்ஸை சொல்லுவோம். இங்கே வந்து ரிஃப்ளெக்டிங் அப்படின்னா நம்ம என்ன சொல்லுவோம்? அதாவது மிரரை சொல்லுவோம். இங்கே அதான் என்ன சொல்லியிருக்காங்க? பேராபோலிக் மிரரை யூஸ் பண்ணியிருக்காங்க. ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் த பேராபோலிக் மிரர்ஸ் ஆர் யூஸ்டு த கெர்கரைன் அண்டு நியூட்டனின் அண்டு அதுக்கப்புறம் பார்த்தோம்னா கேசியோகிரைன் த டெலஸ்கோப் ஆர் சம் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப். இந்த மாதிரி டெலஸ்கோப்பில் எது யூஸ் ஆகுது? மிரர் பயன்படுத்துகிறாங்க. அது நியூட்டனின் டெலஸ்கோப்லேயே என்ன இருக்குது? மிரர் பயன்படுத்துகிறாங்க. கேசோகிரைனில் என்ன இருக்குது? இங்கே வந்து பார்த்தா மிரர் படுத்துகிறாங்க. அதுக்கு கெர்கரைன் த டெலஸ்கோப் அதுலேயும் கொடுத்துருக்காங்க. இதில் மேக்ஸிமம் என்ன யூஸ் பண்ணுறாங்க? லென்ஸுக்கு பதிலாக மிரர் பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. த அக்கார்டிங் டு த திங்ஸ் விச் ஆர் அப்சர்வ்டு ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அண்ட் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் ஆர் த 2 மேஜர் டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப். அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா, இப்போ ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப்பில் எத்தனை டைப்பாக பிரிக்கலாம்? 2 டைப்ஸாக பிரிக்கலாம். அதாவது ஒளி எதிரொலிப்பு முறையில் செயல்படக்கூடிய தொலைநோக்கியே எத்தனை வகையாக பிரிக்கலாம் அப்படின்னா 2 வகையாக பிரிக்கலாம். அதாவது ஒளி எதிரொலிப்பு முறையில் செயல்படக்கூடிய தொலைநோக்கியை எத்தனை வகையாக பிரிக்கலாம்? 2 வகையாக பிரிக்கலாம். அவை என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா, அவை அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் வானியல் தொலைநோக்கி, அதுக்கப்புறம் டெரஸ்ட்ரியல் தொலைநோக்கி, அதாவது இங்கே பூமியின் மேற்பரப்பில் பயன்படுத்தக்கூடிய தொலைநோக்கி அப்போ நம்ம சொல்லலாம். அதாவது அஸ்ட்ரானமிக்கல் தொலைநோக்கி, அதுக்கப்புறம் டெரஸ்ட்ரியல் தொலைநோக்கி, அதாவது பூமியின் மேற்பரப்பை பற்றி அறிய பயன்படுத்தக்கூடிய தொலைநோக்கி அப்போ நம்ம சொல்லலாம். அப்போ ரிஃப்ளெக்டிங்கிறப்ப எத்தனை டைப்ஸ் இருக்கலாம்? 2 டைப்ஸ். ஒன்று அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், ஒன்று டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப். த 2 மேஜர் டைப் ஆஃப் டெலஸ்கோப். த ஃபஸ்ட்டு ஒன் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் பற்றி சொல்லியிருக்காங்க. ஃபஸ்ட்டு ஒன் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். அதாவது அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் அப்படின்னா வானியல் தொலைநோக்கி அப்போ நம்ம சொல்லுவோம். ஏன்னா அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் யூஸ்டு டு வியூ ஹெவன்லி bodies like stars, planets, galaxies and satellites. அதை சொல்லியிருக்காங்க. இந்த தொலைநோக்கி எங்கே பயன்படுது? இந்த வகையான தொலைநோக்கி எங்கே பயன்படுத்தலாம் அதை பற்றி சொல்லியிருக்காங்க. ஏன்னா அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் இஸ் யூஸ்டு
த யூஸ்டு டு ஃபியூ ஹெவன்லி பாடிஸ், வானத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை கண்டறிய இது பயன்படுது. வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதாவது கோள்கள், ஆர்பிட்டால்ஸ், இந்த மாதிரி வானத்தில் இருக்கக்கூடிய நட்சத்திரங்கள், அதுக்கப்புறம் கோள்கள், அதோட வட்டப்பாதைகள், நீள்வட்டப்பாதைகள், இதெல்லாம் கண்டறிய எதை பயன்படுத்துகிறாங்க? வானியல் தொலைநோக்கி, அதாவது அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பை பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் யூஸ்டு டு ஃபியூ ஹெவன்லி பாடிஸ் லைக் ஸ்டார்ஸ், பிளானட்ஸ், கேலக்ஸி அண்ட் சேட்டலைட்ஸ், இந்த மாதிரி இதை பார்க்குறதுக்கு பயன்படுது. நெக்ஸ்ட்டு டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப், அதாவது இரண்டாவது வகையான தொலைநோக்கி. இங்கே என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னா டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப், த இமேஜ் இன் ஏன் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப். இதோட இமேஜ் எப்படி இருக்கும் அப்படின்னா வானியல் தொலைநோக்கி மாதிரியே இருக்கும். அதாவது த இமேஜ் இன் ஏன் அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் இன் இன்வெர்டட் ஸோ இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் வியூயிங் ஆப்ஜெக்ட். அதாவது இதில் என்ன பண்ண முடியுது, வெளியே இருக்கிற பொருளை பார்க்க முடியாது. ஆஃப் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த்து. த இமேஜ் அண்ட் த அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப், வானியல் தொலைநோக்கி மாதிரியே இருக்கவேன தலைகீழாக காட்டக்கூடியது. இஸ் இன்வெர்டட்னா தலைகீழாக காட்டக்கூடியது. வானியல் தொலைநோக்கி மாதிரியே செயல்படக்கூடியது டெரஸ்ட்ரியல் தொலைநோக்கி. அது வேணால் எப்படி காட்டும், தலைகீழாக காட்டக்கூடிய தன்மை உடையது. ஸோ இட் இஸ் நாட் சூட்டபிள் ஃபார் வியூயிங் ஆப்ஜெக்ட் ஆன் த சர்ஃபேஸ் ஆஃப் த எர்த். அப்போ இந்த மாதிரி தொலைநோக்கி என்ன பண்ண முடியாது, நம்ம எர்த்தில் இருக்கக்கூடிய பொருள்களை பார்க்க தெளிவாக இதை பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. தலைகீழாக காட்டக்கூடிய தன்மை காரணத்தால் இது எதில் பயன்படுத்த முடியாது, பூமி இது சம்மந்தமானதுக்கு பயன்படுத்த முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. Therefore, a terrestrial telescope used it provides an erect image அப்படின்னா ஒரு கரெக்டான இமேஜை பார்க்குறதுக்கு பயன்படணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The terrestrial telescope is used to it provide an erect image. இந்த நேரான பிம்பத்தை காண இது பயன்படுத்தணும் அப்படின்னு சொல்கிறாங்க. The major difference between the astronomical and terrestrial telescope is erecting and final image with respect to, அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்புக்கும் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்புக்கும் உள்ள ஒரே டிஃப்ரென்ஸ் அப்படின்னு நம்ம சொல்லலாம், எரெக்ட் இமேஜ் தான் கேட்குறாங்க. எரெக்ட் இமேஜ் அப்படின்னா ஒரு நேரான பிம்பத்தை உருவாக்கக்கூடிய தன்மை. அதாவது அஸ்ட்ரானமிக்கல் வந்து நேராக காட்டும், இது வந்து டெரஸ்ட்ரியல் எப்படின்னா இன்வெர்டட் தலைகளாக காட்டக்கூடிய தன்மை உடையது. அது மேஜர் டிஃப்ரென்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த மேஜர் டிஃப்ரென்ஸ் பிட்வீன் த அஸ்ட்ரானமிக்கல் அண்ட் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப் இஸ் எரெக்டிங் த ஃபைனல் இமேஜ் வித் ரெஸ்பெக்ட் டு த ஆப்ஜெக்ட். அதாவது ஆப்ஜெக்டை பொறுத்து அது தலைகளாக காட்டக்கூடிய தன்மை இருக்கா இல்லைன்னு பற்றி தெரிஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு அட்வான்டேஜ் ஆஃப் டெலஸ்கோப். இப்போ நம்ம 2 டைப் ஆஃப் டெலஸ்கோப் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஒன்று டெரஸ்ட்ரியல் இருக்குது, ஒன்று அஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப் இருக்குது. இது 2 டைப் எதில் ஒர்க் ஆகக்கூடியது, மிரர் டைப்பு, அதாவது ரிஃப்ளெக்டிங் மெத்தடில் ஒர்க் ஆகக்கூடியது. அப்போ அந்த மாதிரி இதில் இந்த டெலஸ்கோப் வந்து எங்கே அட்வான்டேஜ், இந்த டெலஸ்கோப் வந்து எங்கெங்கெல்லாம் பயன்படுத்துகிறாங்க, அதோட பயன்கள் என்ன, அதை பற்றி பார்க்குறோம். த எலாபரேட் த ஃபியூ ஆஃப் த கேலக்ஸிஸ், த பிளானட், ஸ்டார்ஸ் அண்ட் அதர் ஹெவன்லி பாடிஸ் இஸ் பாசிபிள். அதாவது என்ன சொல்கிறாங்க, வானத்தில் இருக்கக்கூடிய கோள்கள், அதுக்கப்புறம் அது நீள்வட்ட பாதைகள், இது சம்மந்தமான எல்லா பொருள்களையுமே பார்க்க எது பயன்படுது, இந்த தொலைநோக்கி பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. த எலாபரேட் வியூ ஆஃப் த கேலக்ஸி, அதாவது பூமியை நல்லா விரிவடையக்கூடிய பூமியை நல்லா தெளிவாக பார்க்க முடியும். அதுக்கப்புறம் பிளானட்ஸ் அப்படின்னா கோள்கள், ஸ்டார்ஸ் அப்படின்னா நட்சத்திரங்கள், அண்ட் அதர் ஹெவன்லி பாடிஸ் இஸ் பாசிபிள். அதாவது வானத்தில் இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையுமே பார்க்குறதுக்கு இது பாசிபிளாக இருக்குது, இது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. பாசிபிளாக இருக்குது, இது பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த கேமரா கேன் பி அட்டாச்டு ஃபார் டேக்கிங் த ஃபோட்டோகிராஃப். அதை என்ன சொன்னாங்கன்னா கேமரா இங்கே என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா த கேமரா கேன் பி அட்டாச்டு ஃபார் த டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் ஃபார் த கிளிஸ்டியல் ஆப்ஜெக்ட்ஸு. அதாவது கிளிஸ்டல் அப்படின்னாவே நம்ம என்ன சொல்லுவோம், வைரம் இது மாதிரி கற்கள் போன்ற மாதிரி பொருட்களை தான் நம்ம சொல்லுவோம். கிளிஸ்டல் அப்படின்னாவே அதாவது என்ன சொல்கிறாங்க அப்படின்னா வானத்தில் இருக்கக்கூடிய கற்களை பற்றி படம் எடுக்கிறதுக்கு அந்த கேமராவை அதோட அட்டாச் பண்ணிடுவாங்க. அப்போ அதாவது டெலஸ்கோப் இருக்குது, டெலஸ்கோப்போட கேமரா அட்டாச் பண்ணிடுவாங்க. அப்போ அட்டாச் பண்ணுறப்ப இந்த கேமரா அதாவது இந்த டெலஸ்கோப் என்னென்ன படம் பிடிக்குதோ அந்த படமெல்லாம் எதில் ரெக்கார்ட் ஆகும் அப்படின்னா கேமராவில் ரெக்கார்ட் ஆகும். அந்த படத்தை தான் நம்ம என்ன பண்ணலாம், டிவி இது மாதிரி இதில் வியூ பண்ணி பார்க்க முடியுது. இந்த மாதிரி மெத்தடுக்கு எது யூஸ் ஆகுது, இந்த டெலஸ்கோப் பயன்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. வானத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை, அதாவது சன்னு, ஆர்பிட்டால்ஸ், இதெல்லாம் தெளிவாக நம்ம டிவியில் பார்க்குறோம், அதாவது டெலிவிஷனில் பார்க்குறோம் அப்படின்னாவே அதுக்கெல்லாம் பேசிக்காக எது யூஸ் ஆகுது, இந்த மாதிரி தொலைநோக்கி யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெலஸ்கோப் யூஸ் ஆகுதுன்னு சொல்கிறாங்க. த கேமரா கேன் பி அட்டாச்டு ஃபார் த டேக்கிங் ஃபோட்டோகிராஃப் ஃபார் த கிளிஸ்டல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு த ஃபோட்டோகிராஃப் ஃபார் த கிளிஸ்டல் ஆப்ஜெக்ட்ஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. த telescope can be either the low intensity of light. இந்த மாதிரி தொலைநோக்கி
இருட்டில் இருளாக இருக்கக்கூடிய பகுதியில் தெளிவாக படம் பிடிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அதாவது இருட்டாக இருக்கக்கூடிய, அதாவது ஒளியே இல்லாத பகுதியிலோட படம் தெளிவாக பிடிக்கலாம் அப்படின்னு மாதிரி சொல்கிறாங்க. த டெலஸ்கோப் கேன் பி ஃபியூடு ஈவன் வித் த லோ டென்சிட்டி ஆஃப் லைட். அதாவது லோ டென்சிட்டி ஆஃப் லைட்னா லைட்டு இல்லாத பக்கம் கூட இந்த படத்தை தெளிவாக பிடிக்கக்கூடிய திறமை இருக்குது அப்படிங்கிறாங்க. டிஸ்அட்வான்டேஜ், இதோட குறைகளும் இருக்குது. அதாவது இந்த மாதிரி தொலைநோக்கில் என்ன இருக்குது, ஒரு சில குறைகள் இருக்குது, அதை பற்றி பார்க்கலாம். டிஸ்அட்வான்டேஜ், இது 2 மார்க் கொஸ்டின்ஸை கேட்பாங்க. அதாவது தொலைநோக்கியோட குறைகள், அதாவது டிஸ்அட்வான்டேஜ் ஆஃப் டெலஸ்கோப் அப்படின்னு கேட்பாங்க. த ஃப்ரீக்வெண்ட் த மெயின்டெனன்ஸ் இஸ் த நீடு. இதை கண்டிப்பாக என்ன பண்ணணும், இதை பராமரிக்கிற கவனம் அதிகமாக தேவை. கவனம் அதிகமாக இல்லைன்னா அதை கரெக்டாக பராமரிக்கலாம், அது கரெக்டாக செயல்படாது அப்படி மாதிரி சொல்கிறாங்க. இட் இஸ் நாட் ஈஸிலி த ஃபோர்டபுள் ஒன். அதாவது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு இது ஈஸியாக எடுத்துகிட்டு போக முடியாது, மூவ் பண்ண முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. இதுதான் இதோட குறைபாடுகளாக சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் டெலஸ்கோப், டைப் ஆஃப் டெலஸ்கோப் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிட்டோம். அதாவது டெலஸ்கோப்னு என்னது, தொலைநோக்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். அதாவது தொலைநோக்கி வானத்தில் இருக்கக்கூடிய, அதாவது ரொம்ப தூரத்தில் இருக்கக்கூடிய பொருட்களை தெளிவாக பார்க்கறதுக்கு பயன்படுத்தக்கூடிய கருவிக்கு பேர் தான் தொலைநோக்கி. தொலைநோக்கியில் எத்தனை டைப்ஸ் இருக்குது, 2 டைப்ஸ் இருக்குது. அதாவது டெலஸ்கோப் எத்தனை டைப்ஸ் ஆஃப் டெலஸ்கோப் இருக்குது, 2 டைப்ஸ் ஆஃப் இருக்குது. ஒன்று ரீஃப்ராக்டிங் டெலஸ்கோப் இருக்குது, இன்னொன்று ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் இருக்குது. ரீஃப்ராக்டிங் அப்படின்னா லென்ஸை பயன்படுத்துகிறது எல்லா தொலைநோக்கியுமே டெலஸ்கோப்புமே என்னது ரீஃப்ராக்டிங். அதுக்கப்புறம் மிரரை பயன்படுத்தக்கூடியது எல்லாமே ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். இதை பேசிக்ஸ் சொல்லுவோம். மேக்ஸிமம் இந்த ரீஃப்ராக்டிங் மெத்தட் அப்படின்னா இந்த டெலஸ்கோப் எங்கே யூஸ் ஆகுதுன்னா கலிலியன் டெலஸ்கோப் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பார்த்தோம்னா எதில் யூஸ் ஆகுது அப்படின்னா கெப்லரின் டெலஸ்கோப்பில் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் நம்ம பார்த்தோம்னா பேசிக்ஸாக கெப்லர் யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் பேசிக்ஸாக என்னது யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் அக்ரோமேட்டிக் ரீஃப்ராக்டர்ஸில் யூஸ் ஆகுது. அதை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். அப்புறமேட்டு ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப் அப்படின்னாவே நம்ம சொன்ன மிரரை சொல்லுவோம். ரிஃப்ளெக்டிங் மிரர்னா மிரர் டைப்ஸ் எல்லாம் எங்கே யூஸ் ஆகுது அப்படின்னு பார்த்தோம்னா ஃபஸ்ட்டு என்ன கொடுத்துருக்கேன், கிரியோ கிரீன், நியூட்டனின், அதுக்கப்புறம் கேசோ கிரீன், இந்த மாதிரி இதெல்லாம் என்ன பயன்படுத்துகிறாங்க அப்படின்னு சொல்கிறாங்க. இந்த டெலஸ்கோப் ஆர் சம் ரிஃப்ளெக்டிங் டெலஸ்கோப், இதெல்லாம் என்னது மிரர் டைப்பான டெலஸ்கோப்னு சொல்லிட்டாங்க. இந்த ரிஃப்ளெக்டிங் மெத்தட் எதில் யூஸ் ஆகுதுன்னா 2 டைப்ஸாக யூஸ் ஆகுது. அதாவது ரிஃப்ளெக்டிங்கிறது 2 டைப்ஸாக யூஸ் ஆகுது. ஃபஸ்ட்டு ஒன் எதை சொல்லுவோம் அப்படின்னா ஆஸ்ட்ரானமிக்கல் டெலஸ்கோப்பை யூஸ் ஆகுது. அதுக்கப்புறம் டெரஸ்ட்ரியல் டெலஸ்கோப்பை யூஸ் ஆகுது. வானியல் தொலைநோக்கி. அதுக்கப்புறம் பார்த்தோன்னா பூமியின் மேற்பரப்பை பற்றி கண்டறிய பயன்படுத்தக்கூடிய தொலைநோக்கி அப்படின்னு நம்ம சொல்லுவோம். ஆஸ்ட்ரானமிக்கல் அப்படின்னா வானத்தில் கூடிய நட்சத்திரங்கள், பிளானட்ஸ் இதை கண்டுபிடிக்க பயன்படுது. அதுக்கப்புறம் டெரஸ்ட்ரியல் என்னதுன்னா பூமியில் உள்ள பொருட்களை பார்க்கறதுக்கு பயன்படுது. இது தலைகளாக காட்டக்கூடியது தன்மை இருக்கிறது. இதுக்கு என்னன்னா எரெக்ட் இமேஜ் தான் காட்டும் அப்படின்னு சொல்கிறாங்க. நெக்ஸ்ட்டு நமக்கு அட்வான்டேஜ் அப்படின்னு பார்த்தோம்னா இது எலாபரேட், அதாவது கேலக்ஸி தெளிவாக பார்க்குறதுக்கு, பிளானட்ஸு, ஸ்டார்ஸு அண்டு ஹெவன்லி பாடிஸு, வானத்தில் கூடிய எல்லா பொருட்களையும் பார்க்குறது இது பயன்படுது. இதில் என்னென்னா கேமரா முன்னாடி ஃபிட் பண்ணிட்டோம்னா வானத்தில் என்னென்ன இருக்குதோ அதை தெளிவாக நம்ம டெலிவிஷன் மூலிமா பார்க்கக்கூடிய கெப்பாசிட்டி இது இருக்குது அப்படிங்கிறாங்க. டெலஸ்கோப் கேன் பி ஃபியூடு வித் லோ இன்டென்சிட்டி, அதாவது லைட்டே இல்லாத பகுதி, ஒளி இல்லாத இடத்துல கூட இதை என்ன பண்ணணும் தெளிவாக படம் பிடிக்கக்கூடிய கேரக்டர் இருக்குங்கிறாங்க. இதெல்லாம் நிறைகள் பார்த்தாச்சு, அதாவது அட்வான்டேஜ் பார்த்தாச்சு. இதோட டிஸ்அட்வான்டேஜ் இருக்குது. அதாவது 2 மார்க் கொஸ்டின்ஸை கேட்பாங்க. குறைகள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம். 2 குறைகள் இருக்குது. அதாவது இதை கவனமாக பராமரிக்கணும். அதுக்கப்புறம் கையாளும் போது ஒரு இடத்துல இன்னொரு இடத்துக்கு கொண்டு போக முடியாது. இந்த 2 குறைபாடுகள் இருக்குது அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம டுடே கிளாஸில் டெலஸ்கோப் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். 2 டைப் ஆஃப் டெலஸ்கோப்பு. ஒன்று மிரர் டைப்பில் ஒன்று இருக்குது, இன்னொன்று லென்ஸ் டைப்பில் இருக்குது. லென்ஸ் டைப் எங்கெங்கே பயன்படுது, அதேமாதிரி மிரர் டைப் எங்கெங்கே பயன்படுது, மிரர் டைப்பில் எத்தனை டெலஸ்கோப் இருக்குது, எத்தனை டைப் ஆஃப் டெலஸ்கோப் இருக்குன்னு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். டெலஸ்கோப்போட அட்வான்டேஜ் அண்ட் டிஸ்அட்வான்டேஜை பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நெக்ஸ்ட் டாபிக் பற்றி அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கலாம். தேங்க்யூ டு ஆல்.